நாட்கள் வந்தாலே அந்த கரும்புள்ளி பருக்கள் எல்லாமே குணமாயிடும். இதே உதிரப்போக்கு அதாவது பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா உடனே அவங்க முருங்கைக்காயை அந்த 3 நாட்களுக்கு மட்டும் அதிகமாக கொஞ்சம் முருங்கைக்காயை அதிகமாக வெறும் முருங்கைக்காயை மட்டுமே அவங்க நிறையா சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த உதிரப்போக்கு அதாவது ஹெவி ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஆரம்பத்துலேருந்து முருங்கைக்கீரையை சீரகம் போட்டு சாப்பிட்டா அது அஜீரண கோளாறு நீங்கும். பூண்டு போட்டு சாப்பிட்டா அது வாய்வு நீக்கும். மிளகு போட்டு சாப்பிட்டா தொண்டை கோளாறு சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா? அதேமாரி உடம்புல மூட்டு வலியிலேருந்து ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து நீரிழிவு நோயாளிகள் எப்படி பயன்படுத்தணும் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தாடி கூட நம்ம வீட்டில் உள்ள வளரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நாம்பளும் கூட வாரத்துக்கு 2 முறையாவது, அதுவும் கண்டிப்பாக வெயில் காலத்தில், ஏன்னா மழை பெஞ்ச மறுநாளே இங்கே எல்லாருமே முருங்கை மரம் தானாகவே உடஞ்சி விழுந்துருது. அந்த முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். கண்டிப்பாக மழை காலத்தில் முருங்கை இலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா முருங்கை இலை அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும்.